ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் தெலுங்குல வெளியாக இருக்கிற பிண்டம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஸ்ரீகாந்த், குஷி ரவி, ஈஸ்வரி ராவ் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லரே பயத்தை உண்டாக்கிடுச்சு. இது கூட பிரெக்னன்ட் லேடிஸ், ஹார்ட் வீக்காக இருக்கவங்க இந்த படத்தை அவாய்ட் பண்ணணும்னு வேற விளம்பரப்படுத்தி இருக்கிறதுனால ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பயப்பட வைக்குதான்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். ரைஸ் மில்ல அக்கௌண்டா இருக்கிற ஆண்டனி தன் அம்மா, கர்ப்பிணி மனைவி, 2 பெண் குழந்தைங்களோட புதுசா வாங்கின வீட்டுக்கு குடி வரான். அதுவோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா வெறிச்சோடி இருக்கிற பகுதியில் தனியா இருக்கிற ஒரு பெரிய வீடு. அவங்க அந்த வீட்டில் அடி எடுத்து வச்சதுல இருந்து பல அமானுஷ சம்பவங்களை அத்தனை பேருமே அனுபவிக்கிறாங்க. முதல்ல பேச்சும் காதும் கேட்காம இருக்கிற சின்ன மக தாராவுக்கு பேய் பிடிக்குது. நாள் போக போக குடும்பம் நிறைய பிரச்சனைகள்ல சிக்குது. அப்பதான் இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள்ல கை தேர்ந்த அண்ணம்மா இவங்க உதவிக்கு வராங்க. அண்ணம்மா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதுமே ஆக்ரோஷமான பல பேய்கள் இருக்கிறத உணர்றாங்க. ஆண்டனி குடும்பம் காப்பாற்றப்படுமா? இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பின்னணி என்னன்ற கேள்விகளுக்கு தான் பிண்டம் பதிலளிக்க முயற்சிக்குது. படத்தோட முழு கதையும் தலைப்பிலே இருக்கு. பிண்டம் நாம இறந்தவங்களுக்கு பாசத்தோட செய்யப்படுற ஒரு சடங்கு. மேலும் மற்ற சடங்குகளை செய்யறதுனால ஆத்மா சாந்தி அடையுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா இந்த ஆத்மாக்கள் ஒரு எதிர்மறையான அதிர்வை கொடுக்கும்னு சொல்றது உண்டு. இந்த பிண்டத்துக்கு கருவுல வளரும் குழந்தைய குறிப்பிடுற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இதை பேச வச்சு ஃபேமிலி எமோஷன்ஸ், ஹாரர், சைல்ட் சென்டிமெண்ட்னு கலந்து சுவாரஸ்யமா கொடுத்திருக்காங்க. இதுல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னா மேக்கர் சொன்ன மாதிரி முழுசா இல்லைன்னா கூட சில பகுதிகளை அவங்களை நிச்சயமா பயமுறுத்துது. அடுத்து தாராவா நடிச்சிருக்கிற அந்த சின்ன பெண்ணோட சிறப்பான நடிப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு உண்மையான திகில் படமா அமைஞ்சிருக்கு. இதுல மைனஸ்னா கதை மெதுவா நகரதும் பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். முந்தைய குடும்பத்தை பத்தியும் அப்ப நடந்த குடும்பங்களை பத்தியுமான சம்பவங்க பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனா அதுல வர வன்முறை ரொம்ப அதிகம். அதே மாதிரி அதீதமான தாந்திரிக வழிபாடுகளையும் மந்திரங்களையும் ரசிக்க முடியல. சிஜிஎஃப்எக்ஸ்ல அந்த நாய் வரடம் சரியா அமையல. மொத்தத்துல பிண்டம் டெக்னிக்கலா ஒரு டீசென்டான படம். இந்த மாதிரியான ஜானருக்கு சினிமாட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நம்ம பயமுறுத்தும் அளவுக்கு சிறப்பாகவே இருக்கு. சில சீன்ஸ் நல்லாவே எலிவேட் பண்றது. திகில் படங்களை விரும்புறவங்க இதுல இருக்கிற குறைகளை பெருசா எடுக்காத அளவுக்கு படத்தை பிரசன்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த படம் ஒரு தடவை பார்க்கக்கூடியது அமையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.